ஒரு காலத்தில் இருவர் சிறந்த நண்பர்கள் ஒரு பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். பயணத்தின் நடுவில் அவர்களில் ஒருவன் மற்றொருவரை சற்றே கோபமாக திட்டினான். அந்த திட்டை கேட்ட நண்பன் வலியடைந்தான். எதையும் சொல்லாம ஒரு சிறிய விஷயம் மட்டும் செய்தான். அவன் மணலில் எழுதியான், என் நண்பன் என்னை திட்டினார். சிறிது இடைவெளி இருவரும் பயணத்தை தொடர்ந்தார்கள். தொலைவில் ஒரு சிறிய ஓடை, நீராடச் சென்றார்கள். திடீரென அந்த மணலில் எழுதிய நண்பன் தவறி விழுந்தான். பாசமுள்ள நண்பன் அவனை காப்பாற்றினான். இந்த முறை அந்த நண்பன் ஒரு பாறையை தேர்ந்தெடுத்து செதுக்கியான். என் நண்பன் என் உயிரை காப்பாற்றினார். இதை கண்ட நண்பன் வியந்தான். நான் திட்டியதை கைரேகை போல எழுதியாய், நான் காப்பாற்றியதை பாறையிலா செதுக்கினாய், ஏன்? அப்போது அவன் மெதுவாக பதிலளித்தான், நம்மை வலிக்கச் செய்யும் விஷயங்களை மணலில் எழுத வேண்டும். காற்று அதை அழித்துவிடும். ஆனால் நம்மை மகிழ்விக்கும் விஷயங்களை பாறையில் எழுதி வைத்திருக்க வேண்டும். அது என்றும் நிலைத்திருக்கும். இனிமையான முடிப்பு இசை. கதை பாடம். மன்னிக்கத் தெரிந்தால் நட்பு நீடிக்கும். நன்மையை நினைத்துக் கொண்டால் நம் வாழ்க்கை நறுமணமாகும். மறந்து விட வேண்டியது தவறுகள், நினைவில் வைத்திருக்க வேண்டியது நன்மைகள்.